பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. அவங்க இப்ப 100 ரூபாய்க்கு மேல பெட்ரோல் இருக்குது. ஆனா 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு குறைக்கப்படும். இது சாத்தியமா? யாரு குறைக்க முடியும்? இவர்கள ஆட்சிக்கு குறைக்க போறாங்க. இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரும்போதா குறைக்க போறாங்களா? நடக்காது. ஏற்கனவே இவர்கள் ஆட்சிக்கு வந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் என்ன வெளியிட்டாங்க? பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைக்கப்பட்டாங்க. முழுசா குறைச்சாங்களா? ஒரு சிறிய அளவு தான் குறைச்சாங்க. டீசலுக்கு 4 ரூபா குறைக்கினாங்க. காற்றோட போய்விட்டு இது வரைக்கும் குறைச்சாங்களா? இன்றைக்கு மாநில அரசு போடுகின்ற வரி குறைச்சாவே ஒரு லிட்டருக்கு 10 ரூபா 12 ரூபா குறையும். அதை முதல்ல குறைக்க சொல்லுங்க. அதை குறைக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்குள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் வரி குறைப்பு செய்தால் மக்கள் பயன்பெறுவார்கள். ஆகவே இவர் ஆட்சிக்கு வரப்போறதும் இல்லை, மத்தியில் இவர் வெற்றி போறதும் இல்லை. இவர்கள் கொடுக்கின்ற அறிவிப்பு வெற்றி அறிவிப்பாக தான் பார்க்கப்படுது. மக்கள் ஏங்க நாங்கள் அறிவிச்சிருக்கிறேன், நீ இப்படி கேள்வி கேட்ட என்ன? நாங்கள் வெற்றியை கட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கேள்வி தவறான கேள்வி. அதாவது இதை நீங்கள் கேட்குற கேள்வி கிண்டலான கேள்வியாக இருக்குது. இது தப்பு. அதிமுக வேட்பாளர் பலம் வாய்ந்த கட்சி முதல் புரிஞ்சுக்கங்க. அடுத்த தரக்கு வரும்போது நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதிமுக வலிமை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக என்ன செஞ்சிருக்குது நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எதையுமே செய்யலையே. 520 அறிவிப்புகள் சட்டமன்றத்தில் கொடுத்தாங்க, நாடாளுமன்றத்தில் கொடுத்தாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றால் குடும்பம் அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியில் இருக்க வேணும். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அதிமுக அப்படி அல்ல. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை. ஓட்டு போட்ட எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுடைய குறைகளை தீர்க்குவது எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் இருந்திருப்போமே. நாங்கள் இல்லையே, மக்களை தானே பார்க்குறோம். அவர்கள் கூட்டணி வலியுமா போய் பேசி 15 நாளாக பேசிட்டு இருக்கிற கூட்டணி. என்னைக்கு ஆரம்பிச்சா கூட்டணி? இன்னும் காங்கிரஸ் அறிவிக்க முடியல. ஒரே நாளில் நேற்றைய தினம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம், கையெழுத்து போட்டோம். நேற்றைய தினமே அறிவிப்பு வெளியிட்டோம். இதுதான் அதிமுக வலிமையான கட்சிங்க. அதிமுகவை பலவீனமாக நீங்கள் இடம் போட வேண்டாம். முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு, தேர்தல் அறிக்கையை மத்தியில எங்களோட ஆட்சி தான் வரும், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தேர்தல் அறிக்கையை தயாரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே 2019 ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்ன செஞ்சாங்க? செய்யாட்டி போது 38 பேர் அவர்களை நம்பித்தானே, இவருடைய அறிக்கையை நம்பி, இவருடைய பரப்புரையை நம்பி, இவருடைய வாக்குறுதியை நம்பி தேர்தலில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று நான் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 38 நாடாளுமன்றத்தில் வீட்டு இருந்தாங்களே. என்ன சாதிச்சாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன நன்மை கொண்டாந்தாங்க? ஒண்ணுமே கொண்டாடலையே. பூஜ்ஜியமே. ஒண்ணுமே செய்யலையே. நீட் தேர்வு ரத்து நாங்கள் கொண்டாந்து இது பண்ணாங்களா? ஏதோ மேகதாது அணை கட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காவது ஏதாவது தீர்வு காணத்துக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. முல்லை பெரியார் அணை அது அப்படியே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றலையே. பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக கைவிடப்பட்ட திட்டங்கள் தான் அதிகம். கோதாவரி காவிரி இணைப்பு நான் இருக்கின்ற பொழுதே பாரத பிரதமர் எடுத்து சொன்னேன். அங்கே மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் கூட்டத்தில் அவர் உரையாற்றும் போது கோதாவரி காவிரி இணைப்பு நடைபெறும் சொன்னாங்க. அதையெல்லாம் நிறைவேற்றலையே. விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு தயாரித்து கொண்டிருக்குது. நாங்கள் இருக்கின்ற பொழுது தெலுங்கானா முதலமைச்சர், ஆந்திரா முதலமைச்சர் இதெல்லாம் சந்தித்து நாங்கள் அங்கே அந்த வழியாக கோதாவரி காவிரி நீரை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அவர்களிடத்தில் சம்மதத்தெல்லாம் பெற்றோம். அதற்கு தொடரலையே. நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்காக முயற்சி எடுக்கலையே. இந்த அரசு திமுக அரசு எடுக்கலையே. எதையுமே செய்யலையே. அப்புறம் எப்படி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும்? மக்கள் எதுக்கு வாக்களிக்கிறாங்க? வேறெல்லாம் வெற்றி பெற்று வந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும். அந்த அடிப்படையில் தான் வாக்களித்தாங்க. ஆனால் 5 ஆண்டு காலம் அவளை வாக்களித்து வீணாக போயிட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவோம். உறுதி. அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஓஹோடு பேசுறது நாங்கள் அல்ல. கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த பிறகு திட்டி பேசுவதும் கிடையாது. மக்களுக்கு எது நன்மை கிடைக்குது, மக்களுக்கு எது பாதிப்பு ஏற்படுது, அப்போ நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கூட்டணியில் இருக்கின்றது ஓஹோன்னு பேசுவாங்க. கூட்டணிக்கு வெளியே வந்த பிறகு அவரை பற்றி விமர்சனம் செய்வாங்க. அது சரியல்ல. என்றைக்கும்
ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு கட்சின்னா ஒரு ஐஎஸ் மாதிரி முத்திரை இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற பொழுது நிச்சயமாக யாரா இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்போம். இது வந்து மக்களவை தேர்தல் 10 ஆண்டுகள் பிஜேபி தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்வைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமா இருக்கும். இல்ல பொறுங்க, இப்பதானே காலம் ஆரம்பிச்சிருக்குது பாருங்க, போக போக சிறப்பா இருக்கும். நீ என்றதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? இன்னும் காலம் இருக்குது. இப்பதானே வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை வரவேற்போம். தமிழ்நாடு மக்களுக்கு அநீதி அளிக்கின்ற பொழுது அதை எதிர்ப்போம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.